அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபார்முலா டைப்புக்குள்ள உள்ள மேலதிக ஃபங்க்ஷன்ஸுகளை பற்றி. இப்போ இதில் ஏற்கனவே நாங்கள் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஸ்கொயர் ரூட், பவர், கம்பைன், ஃபேக்டோரியல் மெத்தட் வந்து லொகரிதம்னு சொல்லியிருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். இப்போ இதில் குறிப்பிட்ட ஒரு டேபிளை நான் சும்மா எக்ஸாம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது வந்து கேர்லி வந்து ரைட் ஃபங்க்ஷன்ஸ் டு ஃபைண்ட் த ரிசல்ட் ஃபார் த கிவன் வேல்யூஸ் ஆஸ் ஃபாலோவிங். ஸோ இதில் முதலாவதாக வந்து நாங்கள் ஸ்கொயர் ரூட்டை ஃபைண்ட் பண்ணோன்னே ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான வேல்யூஸ் வந்து 25, அதாவது 25. இப்போ இந்த 25க்கான ஸ்கொயர் ரூட் என்னென்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு SQRT என்ற இந்த ஃபங்க்ஷனை எக்ஸலில் பயன்படுத்தலாம். ஸோ இதில் வந்து ஈக்குவல் SQRT என்று சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதோட சிண்டெக்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும் நம்பர். ஸோ நம்பர்ன்ற குறிப்பிட்ட இந்த நம்பரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி, அதாவது குறிப்பிட்ட செல்லை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25க்கான ஸ்கொயர் ரூட் வந்து 5 சொல்லி தரும். ஸோ அப்போ நீங்கள் எந்த வேல்யூவை கொடுத்தாலும் அதுக்குரிய ஸ்கொயர் ரூட்டை ஆட்டோமேட்டிக்காக குறிப்பிட்ட இந்த SQRT என்ற ஃபங்க்ஷன் வந்து தரும். இது தசம இலக்கமாக இருந்தால் கூட தரும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு உதாரணம் SQRT என்று சொல்லி டைப் பண்ணி ப்ராக்கெட்டுக்குள்ளே உதாரணத்துக்கு 31 சொல்லி கொடுங்க. அப்போ ஸோ இது வந்து சமனான ஸ்கொயர் ரூட் வேல்யூஸாக இருக்காது, தசம எண்ணில் வரப்போகுது. அப்போ இதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், தசம எண்கள்லையும் இருக்கும். இப்படி ஸ்கொயர் ரூட்டை வந்து இலகுவாக நாங்கள் அதாவது பார்க்குறதுக்கு அல்லது கண்டுகொள்கிறதுக்கு இந்த எக்ஸலில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து நாங்கள் பவர் என்ற குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷனை பார்ப்போம். இந்த பவர் என்ற ஃபங்க்ஷன் நாங்கள் என்னதுக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு வேல்யூஸுக்கான பவரை வந்து இன்னும் ஒரு பேஸின் அடிப்படையில் காணலாம். இப்போ உதாரணமாக வந்து நாங்கள் 2 பவருக்கு காண போகிறோம்னு சொன்னால் குறிப்பிட்ட வேல்யூக்கு உதாரணமாக 5க்கு 2 பவரை காண போகிறோம்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட ஈக்குவல்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு பவர்ன்னு சொல்லி டைப் பண்ணி ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் ஸ்ட்ரெண்ட் சிண்டாக்ஸ் கேட்கும். ஒன்று நம்பர், அப்போ நம்பர் வந்து என்ன 5ஆக இருக்கும், கொமா வச்சிங்கன்னு சொன்னால் பவர் வேல்யூவை கேட்கும். அப்போ 2 பவர்ன்னு சொன்னால் 2வை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறிப்பிட்ட 5க்கான 2 பவர் வேல்யூ வந்து 25 சொல்லி தரும். அதே போல் நாங்கள் இன்னமொரு ஃபங்க்ஷனை பார்க்கலாம். வந்து இப்போது இதில் வந்து ஃபேக்டோரியல். இப்போ ஃபேக்டோரியல் வந்து என்னத்துக்கு பாவிக்கிறேன்னு சொன்னால் உதாரணமாக இது குறிப்பிட்ட ஒரு நம்பரில் இருந்து பெரிய நம்பர்லேருந்து குறைந்த நம்பர் வரையிலான நம்பர்ஸுகளை வந்து பெருக்கி அதுன்ற மொத்தத்தை காண்றதுக்கு, அதாவது ஃபேக்டை காண்றதுக்கு வந்து இந்த ஃபேக்டோரியலை காண்றதுக்கு நீங்கள் இந்த ஃபேக்டர்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு ஈக்குவல் ஃபேக்டர்ன்னு சொல்லிப்பட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நம்பர்ஸை கேட்கும். அதாவது எந்த வேல்யூஸ்க்கான ஃபேக்டோரியலை நீங்கள் வந்து காண போகிறீங்க. அப்போ குறிப்பிட்ட வேல்யூஸ் நான் ஏற்கனவே என்டர் பண்ணியிருக்கிறதால அதுக்கு செல்லை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணேன்னு சொன்னால் 5க்குரிய ஃபேக்டோரியல் வேல்யூஸ் என்னென்னு சொல்லி எனக்கு தரும் 120. ஸோ இப்போ இந்த 120 எப்படி வந்துட்டு எல்லாம் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இது நார்மலாக ஃபங்க்ஷனை பாவிக்காமல் எக்ஸலில் எழுத பண்ணோம்டா இப்படி எழுதுவோம்னு சொன்னால் 5 திரும்ப 4 திரும்ப 3 திரும்ப 2 திரும்ப 1 சொல்லி இப்படி நாங்கள் 5லிருந்து 1 வரைக்கும் வந்து பெருக்கி எடுக்க வேண்டியிருக்குங்க ஒவ்வொன்றா. ஸோ இப்படி நீங்கள் பெருக்கின வந்து வார இந்த ரிசல்ட்ஸை வந்து இலகுவாக நாங்கள் ஃபேக்டர்ன்ற ஃபங்க்ஷனை கொடுத்து இந்த கண்டுகொள்ளலாம். ஸோ இதுதான் வந்து இங்கே ஃபங்க்ஷனில் இருக்கிற ஒரு நன்மை. அடுத்த வந்து இப்போ லொகரிதம் சொல்லி மடக்கை பார்க்குறதுக்கு. அப்போ இந்த லொகரிதம் வந்து உண்மையில் எங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு நாங்கள் டேபிள் எல்லாம் தேடி திருக்கணுன்ற அவசியம் இல்லை. மடக்கை டேபிள் எல்லாம் வந்து நாங்கள் தேடி திருக்கணுன்ற அவசியம் இல்லை. இதுக்கு வந்து எக்ஸல் சீட்டில் இலகுவாக நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். அதுக்கு எவ்வாறு பாவிக்கலாம்னு சொன்னால் இப்போ ஈக்குவல் லொக்கன்னு சொல்லி டைப் பண்ணி ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வந்து நம்பர் மெத்தது பேஸ்ன்னு சொல்லி கேட்கும். பேஸ் வந்து ஆப்ஷன். இப்போ பேஸ் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த பேஸின் அடிப்படையில் லொகரிதத்தை பார்க்கும். அல்லது நம்பரை கொடுத்தீங்கன்னா என்ன லொக்கை வந்து அதுக்கு அடிப்படை பேஸாக எடுக்குதோ அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு தரும். அப்போ இதில் வந்து நான் உதாரணத்துக்கு 8 நம்பர்ஸையும் பேஸ் வந்து 2 எடுக்கிறேன்னு சொன்னால் இதை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்து என்ன பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸை தரும். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ குறிப்பிட்ட இந்த 8ல் 2 பேஸின் அடிப்படையில் 8 எத்தனையாவது நம்பர்ஸ் அல்லது வந்து எத்தனை முறை குறிப்பிட்ட இந்த 2ஆல் பெருக்கப்பட்டு குறிப்பிட்ட 8 வருதுன்றதை நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். இப்போ உதாரணமாக நாங்கள் அதை ஃபங்க்ஷனை பாவிக்காமல் நார்மலாக செய்கிறேன்டா இப்படி செய்வோம். 2 தர 2 தர 2. அப்போ இப்படி 3 நாங்கள் பெருக்கும் பொழுது ஒன்றால் பெருக்கும் பொழுது எங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த அதாவது லொகரிதம் வந்து வேறு வருது. ஸோ இந்த லொகரிதத்தை வந்து நாங்கள் எப்படி காண்றோம்னு சொன்னால் எத்தனை
முறை, அதாவது எத்தனை டைம்ஸ் வந்து குறிப்பிட்ட நம்பர் வந்து நம்பரால் பெருக்கப்படுதுன்றது தான். ஸோ அப்போ 2என்ற நம்பர் வந்து 3 தடவை பெருக்கப்படுது 2ஆல். ஸோ அந்த 3ன்றது தான் வந்து இந்த லொகரிதத்து ஃபங்க்ஷன் வந்து தர விடையாக இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து கம்பினேஷன். இந்த கம்பினேஷன் என்ற ஃபங்க்ஷன் வந்து உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் உண்டு. அதில் கம்பைன் என்று சொல்லிப்போட்டு எக்ஸலில் இருக்குது. இந்த கம்பைன் என்ற ஃபங்க்ஷன் நாங்கள் வந்து எப்போ பாவிக்கலாம்? உதாரணமாக நாங்கள் தமிழில் சொல்கிறது வந்து கலவைகள், அதாவது குறிப்பிட்ட ஒரு தொகையான அல்லது ஒரு 4 வகையான பொருட்கள் எங்கள்கிட்ட இருக்குது. அந்த 4 வகையான பொருட்களையும் வந்து 2 பொருட்கள் ஒன்றாக சேர்த்து நாங்கள் கட்டும் பொழுது 4 வகையான பொருட்கள்லையும் எத்தனை மேக்சிமம் நம்பர் ஆஃப் பொருட்களை வந்து நாங்கள் கட்டலாம், அதாவது ஆகக்கூடிய எண்ணிக்கையிலேயே எத்தனை கலவைகளை வந்து நாங்கள் கலக்கலாம் என்று சொல்லி பார்க்குறதுக்கு இந்த கம்பினேஷன் என்ற ஃபங்க்ஷன், அதாவது கம்பைன் என்ற ஃபங்க்ஷனை வந்து எக்ஸலில் பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஈக்குவல் கம்பைன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் சின்டாக்ஸை பார்க்கலும் ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்பர், மற்றது வந்து நம்பர் சூஸன். அப்போ இதில் வந்து முதலாவதாக நீங்கள் வந்து எத்தனை பொருட்கள் உங்கள்கிட்ட இருக்குது, உதாரணத்துக்கு 4 பொருட்கள் இருக்குதுன்னு சொன்னால் 4 பொருட்கள்லையும் எத்தனை பொருட்களை ஒரு கலவையில் சேர்க்க போகிறீங்க. அப்போ உதாரணத்துக்கு வந்து 2 பொருட்கள் வந்து ஒரு கலவையில் மொத்தமாக 4 ஐட்டம்ஸ் இருக்குது, 4 வகையான பொருட்கள் இருக்குது. அப்போ இந்த 2 வகையாக வந்து நாங்கள் 2 பொருட்களை ஒரு கலவைக்கு சேர்த்து 4 வகையான பொருட்களில் எத்தனை ஆகக்கூடிய கலவையை நாங்கள் ஏற்படுத்தலாம் அல்லது உருவாக்கலாம் என்று சொல்லி பார்க்க போகிறீங்கன்னா, அதுக்கு நாங்கள் உண்மையிலே மேத்தமெட்டிக்ஸில் ஒவ்வொன்றா நாங்கள் கூட்டி பெருக்கி எழுத வேண்டி இருக்குங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக தரும். ஸோ அப்போ உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து என்னவா இப்போ 6ஆக இருக்குது. இப்போ இதுக்கு நீங்கள் உதாரணமாக பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், உதாரணமாக இப்போ ஒரு 4 பழங்கள்ன்ற பேர் எடுங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பிள் என்று சொல்லி எடுங்க, மேங்கோ என்று சொல்லி எடுங்க, அதே போல் ஆரேஞ்ச், அதே போல் பேர் என்று சொல்லி போட்டு எடுப்போம். இப்போ எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த 4 பழத்துலேயும் வந்து நீங்கள் கலவைகளை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ கலவைகளை மிக்ஸ் பண்ணுறதுக்கு உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் என்னென்ன இது. முதலாவதாக வந்து நாங்கள் அப்பிள், மற்றது வந்து மேங்கோவில் ஒரு கலவை, மற்றது வந்து ஆப்பிளும் ஆரேஞ்சும் வந்து ஒரு கலவை நாங்கள் எடுக்கிறோம். 2ஆவதாவது. 3ஆவதாக வந்து ஆப்பிளும் பியாசும் வந்து ஒரு கலவையாக எடுக்கிறேன். 4ஆவதாக நாங்கள் எடுக்க போகிறது வந்து மேங்கோவும் ஆரேஞ்சும் எடுக்கிறோம். 5ஆவதாக எடுக்க போகிறது வந்து மேங்கோவும் கிரேப்ஸும் எடுப்போம். ஸோ 6ஆவதாக எங்களுக்கு ஒரு கலவை இருக்கிறது மீதியாக ஆரேஞ்சும் அதே போல் பியாசும் இருக்குது. ஸோ இப்படி 6 கலவைகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ எங்களுக்கு ஆகக்கூடியது வாரது வந்து 6 கலவைகள். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ கலராக ஃபில் பண்ணி உங்களோட எக்ஸல் சீட்டில் பார்த்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் இதுக்கு கலர் ஃபில் பண்ண வேணும்னு சொன்னால் இந்த ஃபில் டூலை யூஸ் பண்ணி உதாரணத்துக்கு முதலாவது கலவைக்கு வந்து ரெட்டுன்னு சொன்னால் ரெட்டு கலவையில் போடுங்க. 2ஆவது கலவைக்கு நீங்கள் வேறொரு கலரை பாவிக்க போகிறீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு வேறொரு கலரை வந்து இங்கே பாவிக்கலாம். அதே போல் இப்போ 3ஆவது கலவைக்கு நீங்கள் இன்னும் ஒரு கலரை பாவிக்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ ப்ளூன்னு சொன்னால் ப்ளூன்னு சொல்லி நீங்கள் போடுங்க. அதே போல் இப்போ 4ஆவது கலவைக்கு மஞ்சளை பாவிக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஸோ இப்போ ஜெலோன்னு சொன்னால் ஜெலோவை பாவித்து கொள்ளுங்க. அதுபோல் 5ஆவது கலவைக்கு வந்து லைட் ப்ளூ என்று சொன்னால் லைட் ப்ளூவை வந்து நீங்கள் இங்கே தெரிவு செய்து கொள்ளலாம். அதே போல் 6ஆவது கலவைக்கு உங்களை விரும்புகிற ஒரு கலரை வந்து நீங்கள் இப்படி தெரிவு செய்து கொள்ளலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஆகக்கூடியது வந்து 2 நாங்கள் சேர்க்கும் பொழுது 6 கலவைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்படியும் வந்து நீங்கள் எக்ஸலில் வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் பார்த்த இந்த டியூட்டோரியலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருக்குமா இருந்தால் டீச்சர்ஸ் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் காணப்படுற கமெண்ட் செக்ஷன் ஊடாக நீங்கள் உங்களது கருத்துக்களை தெரிவித்து கொள்ளலாம். இந்த டியூட்டோரியலை பார்த்தமைக்கு நன்றி, தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் காணப்படுற பெல் பட்டனையும் வந்து அழுத்தி கொள்ளுங்கள்.